ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கான எபிசோட்டை எவ்வளோ பேசினாலும் கம்மி தான். ராகவ் அபியை ரொம்பவுமே சந்தோஷமாக காட்டினாங்க. ஒரு கட்டத்தில் அபி வந்து தலைவரோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு ராகவ்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் மென்டல் முரளி வந்தாங்க. இருந்தாலும் மென்டல் முரளியை அப்பப்போ ஆகாஷ் வந்து சம்பவம் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா ஆகாஷ் வந்து முரளியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அபியை பற்றியும் தெரியுங்கிறதுனால இப்போ முரளி மேலே சரியான கோவத்தில் இருக்காரு. ஆனால் ராகவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் அபி மேலே கொஞ்சம் சந்தேகத்தில் இருக்கிறதுனால ராகவ் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் செம்ம சூப்பரான எபிசோட் இன்றைக்கான எபிசோட்னே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. டிவியில் பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா அஞ்சலி வந்து ரொம்ப யதார்த்தமாக முரளிக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லும்போது முரளி வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ ஆகாஷ் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டீங்கன்னு சொல்லி முரளிக்கிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போனாங்க. அந்த விஷயத்தை வச்சு செம்மையாக பிரித்து ஒரு சம்பவம் பண்ணி விட்டாருன்னா இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா ஆகாஷ் வந்து எப்போன்னு சொல்லிட்டு காரணம் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து முரளியோட டார்கெட் வந்து ஆகாஷாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம்னா ராகவுக்கு அடிபட்டு, அதாவது அவர் சீரியஸான கண்டிஷனுக்கு போயிடுவார், ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்க முரளி. இப்போ இங்கே பார்த்தோம்னா ஆகாஷ் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அதனால் முரளி வந்து ஆகாஷ் எதுவும் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஆகாஷ் ஏற்கனவே பார்த்தா நான் பைக் ரேஸில் கலந்துக்கணும், அது வந்து என்னோட பேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அணுவை வந்து பார்த்தா சுந்தரி வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்க செஞ்ச விஷயத்தை செய்யாத மாதிரியும் செய்யாத விஷயத்தை செஞ்ச மாதிரியும் அவங்களோட மைண்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ ஆகாஷ் அணு இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு அடுத்து எமோஷனல் அதாவது ட்ராமா பண்ணி வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா தெலுங்கு வருஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ எதை வச்சு இவங்க கான்செப்டாக கொண்டு போக முடியும், அதனால் வந்து அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போ ராகவ் அபி ரெண்டு பேரும் செம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அடுத்து இவங்க டார்கெட் பண்ணணும் எமோஷனலாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாஷ் அணு தான். ஆப்வியஸ்லி வேறு யாரும் ஆள் இல்லை அப்படிங்கும்போது இப்போ இவங்கள தான் டார்கெட் பண்ணணும். தெலுங்கு வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா வந்து உடம்பு முடியாமல் இருப்பார். இப்போ அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்குள்ளார போலுங்கும் போது இப்போ இந்த மாதிரி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து அபிக்கு ஏதாவது ஆதாரமான விஷயங்கள் கிடைக்குதா, வீட்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்டர், அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த கிஃப்ட் பாக்ஸ் எதுவும் கிடைக்குதா, இல்லை எப்படி ஸ்டோரி கொண்டு போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.